ஓம் கிரீமாதித்யாய சோமாய மங்களாயே புதாயச குருசுக்குர சனி பியச்ச ராகவே கேதவே நமகே நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலபுருஷனுக்கு 5வது ராசியான பூர்வ புண்ணியம் பெற்ற புண்ணியாதிபதி ராசியான இந்த பூர்வ புண்ணியம் பெற்ற ராசிதான் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகா சிகரங்கள் என்றே கூறலாம். பிரியமானவர்களே, இந்த நடக்கும் இந்த சிறுத்தரை 30ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் அசத்தலான பல சம்பவங்களும் ஆத்மாத்மான காரியங்களும் பல நடக்கும் போது, ஏனெனில் உங்கள் ராசிநாதனாக இருக்கும் சூரிய பகவானே பாக்கியம் என்று சொல்லக்கூடிய மேசராசியில் அதி உச்சம் பெறுகிறார். இது அற்புத ராஜயோகமாகும். இந்த காலகட்டங்களில் பலருக்கு பதவி யோகம் கிடைக்க போது, அரசியலில் ஆத்மார்த்தமான முறையில் அரசியல் ராஜயோக பதவியும் ராஜாங்க பதவியும் கிடைக்க போகுது. ஏனெனில் குரு பகவான் இருப்பதோ லாபம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் வீட்டில் இருந்து 5 கூடிய யோகாதிபதி 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்ப்பதா உங்களுக்கு அரசாங்க வழி ஆதாயமும் குலதெய்வத்தின் கூறுகளான அரசியலில் மிகப்பெரிய தாராளமான பணமயமாக்கும் கொண்டாட்டமும் கோடீஸ்வர யோகமும் பல சிம்மராசிக்கு இந்த 30 நாட்களுக்குள் அமைய போகிறது. அதனோடு இந்த சூரிய பகவான் அவருடைய விசேஷ பார்வையும் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் பல சிம்மராசிகளுக்கு திடீரென ராஜயோக பதவியும் ராஜாங்க பதவியும் அரசியல் சட்டமன்றராக உறுப்பினராக கூடிய நிறைவும் மந்திரியாக வரக்கூடிய முதலமைச்சராக வரக்கூடிய நேரமெல்லாம் பல சிம்மராசிக்கு அமைகிறது. ஏனெனில் 6 கூடிய ரணருட ரோகஸ்தானாதிபதியான சத்துருசான் சனீஸ்வர பகவான் 8இல் அமர்ந்து அவர் விபரதரோஜகத்தில் இருப்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டமே திக்குமுக்கான வகைகளுக்கு பெருமனமும் பெருமரபும் குபேரதன பாக்கியம் கிடைத்து அனைவருக்கும் மிகப்பெரிய ராஜாபக சிம்மாசனம் ஏறி மிகவும் ராஜயோகத்திலும் வாழக்கூடிய நிலையெல்லாம் இந்த 30 நாட்களுக்குள் சித்திரைக்குள் அமைகிறது. சித்திரை மாதம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கே கொண்டாட்டம், சித்திரை மாதம் பிறந்ததம்மா சிம்மத்திற்கே கொண்டாட்டம், திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருது, திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் பெருகி கோடீஸ்வர யோகம் வருது. சித்திரை மாதம் இறந்ததம்மா சிம்மத்திற்கே கொண்டாட்டம், கொண்டாட்டம் இனி கொண்டாட்டம், திண்டாட்டம் இல்லையடி கொண்டாட்டம் என்று கலிகூறி பாடுபடி இந்த ஆத்மகாரகமான சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் சிவபெருமானி அனுக்கிரகம் பெற்றவர். ஆஞ்சநேய பெருமானி அனுக்கிரகம் உச்சம் பெறுவதால் எச்சத்து இருந்த வாழ்க்கை இனிமேல் உச்சம் பெற்று 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆடைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு 1000 கைகள் இருந்த 1,00,000 கைகள் சூரியனை மறைத்தாலும் இதை திரை போட முடியாது. அந்த வகையில் இந்த சிம்மராசியை பிறந்த மகா சேரங்கள் இந்த 30 நாட்களுக்குள் அகில உலகத்தை ஆளக்கூடிய தனபாக்கியம் பொருள்பாக்கியம் குபேர பாக்கியம் எடுத்து அரசியல் சிம்மாசன யோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய ராஜாவாய் வள போறீங்க. பெரிய மாணவர்களே, முடிந்தால் அனைத்து சிம்மராசிக்காரர்களும் இந்த மாதத்திற்குள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கலிட்டு படையலிட்டு குலதெய்வத்தை நீங்கள் குதூகலப்படுத்துக உங்கள் வாழ்க்கை மிகவும் கொண்டாட்டமாய் மாறும். முடிந்தால் நீங்கள் கும்பகோணம் அருகிலுள்ள இந்த சூரியனார் ஆலயம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சென்று அந்த சூரிய பகவானுக்கு பட்டாடை உடுத்தி வெண்தாமரை மலர்களை அர்ச்சித்து சூரிய பகவானை நினைத்து சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி, செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி, நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி, ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி, நவக்கிரகத்தின் நாயகா போற்றி, நாளும் வரம் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று நீங்கள் வணங்கி வரும்போது வாழ்வெல்லாம் வசந்தமாகும் சந்தோஷமும் கிடைத்து இந்த சித்திரைக்குள் பல அசத்தலான பல சம்பவங்கள் நடந்து பல சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் சிம்மாசன யோகம் அமைவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை.